ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம விளாட்ற போது மைண்ட் கிராஃப்ட். நம்மளுக்கு அவ்வளோ விளாட தெரியாது, அதனால் ப்ராக்டிஸில் விளாட்லாம். சர்வைவல் தான், கிராஃப்ட் எனக்கு தெரியாது, அது எப்படி விளாடணுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் மைண்ட் கிராஃப்ட். இப்போ நான் 2வது டைம். இத போய் இசை ரூம்ல வெச்சிட்டு வாங்க. நாம இப்ப எப்படியாச்சும் 3 நாள் 5 1 வாரம் உள்ளே இருக்கும். இசை ரூம்ல வெச்சாதான் நாம அவங்கள படி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் டே 1. இந்த குடும்பத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தூரத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு பாருங்க. கிராமம் guys. நீங்க போய் மறக்காம இந்த நகையை இசை ரூம்ல வச்சிட்டு வாங்க. நானும் இந்த நகையை அசோக் கிட்ட போய் கொடுத்துருவேன். சரி அங்க என்ன இருக்கோ அங்கே இருந்துக்கலாம். ஆட்டுக்குட்டி. இப்போ நம்ம அதை அடிக்கலாமா? கோழி. ஹாய் கோழி, வணக்கம். நான் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவேன். சிக்கன் 65 ஓடாத. சிக்கன் 65. ஓ சாதாரண இது வச்சுருது. சின்ன பிள்ளை மாதிரி பணம் இல்லைன்னு நகையை கொடுக்குறேன். அதுதான் உனக்கு போதுமான நகையை கொடுத்துட்டாங்க. இதை அடமா நடிச்சு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அது கூட முடியாத உளுந்துன்னா என்ன ஆயிடும்? இப்போ மொத்த பணமும் கேஷா வேணும்னா எப்படி? என்னால இதுதான் முடிஞ்சது. இதை பணமா மாத்திக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இப்போ எனக்கு உசிரே விட்டாலும் யாரும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நான் செக்கிங்கில் ஹைட்டுக்கு போக போகிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோமோ காய்ஸ், ஹெல்த் குறையிரு காய்ஸ். தெரியாம சொல்லிட்டேன். இப்போ நம்ம கட்டையை இது ஆக்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு மரம் தேவை. இங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. ஏன்னா காண்டே திருச்சி பாருங்க. யூத் படத்தில் வேற நம்ம ஹீரோமா வந்துருச்சு. ஸோ திருப்பியும் கீழே விட்டேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கைஸ். மரத்தை ஒடிக்கிற டைம் ஆயிருமே. 1 2 3 4 இப்போ நான் ஏன் இவ்வளோ இறங்கினேன்? மேலே போக முடியல. உட்காந்து போகணும். உங்ககிட்ட எதுக்கு மறைக்கணும்? गाइस திருப்பி காண்டே இருந்துச்சு. கீழ குடிய கூடாதுன்னு சொன்னா சொல்லு. ஜனாவே நீ பண்றதெல்லாம் சரியில்லை. நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணா கூட பேச மாட்டேங்கிறேன். மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. இந்த சைடுல இல்ல. இப்போ சொல்லு வர்ஷினி. இசை எதுக்கு உன்னை கீழே விழுந்து கும்பிட வேணாம்னு சொன்னா? நம்ம எல்லாம் மொத்தம் நம்மள்கிட்ட இப்போ கட்டைங்க நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. 7 தான் இருக்கு. கும்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. நான் போட்டுமா? எதுக்கு தப்பிச்சு போறேன்? சொல்லு, என் கண்ணை பார்த்து பேசு. இசை அப்படி சொன்னதுக்கு
என்ன பண்றது சலுப்பா இருக்கு. நம்ம அயன் பாட்டு இருந்தானா அந்த அயன் ஏதோ ப்ளோன்னு வருமே, அவன் வந்தானா அவனை அடிச்சு அயன் எடுக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சு அம்மா கிட்ட சொல்லிடலாம். எனக்கு பொண்ணதான் பிடிச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாம். அயனு அயனு எதுக்கு நீங்க கையை பிடிக்கிற? கை பிடிக்க தண்ணிக்குள்ள போய் ஓடுனா கைஸ் தண்ணி ஒட்டுக்காது. மேலே ஏறும். சலுப்பா இருக்கு. இந்த விஸ்வா கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் பாஸ் முழுசாக சொல்லலாமேன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு guys. நம்மளுக்குன்னு ஒரு வீட்டை எடுத்து வச்சுப்போம். ஒருத்தன் வந்தானா அடிச்சு போட்டுடலாம். எந்த வீடு எடுக்கணும் guys? இந்த கிராமத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன் guys. இங்கே தான் ஒரு வீடு கட்டணும். ஆனால் இது நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டை எடுத்துப்போம் guys. விஷயம் தெரிஞ்சதும் சுத்த பொண்ணாக முடிவு பண்ணி விஷயத்தை படிச்சுட்டு இது வந்து இத்தனை வேணும். என்ன சொல்ற வர்ஷினி? நீ பாய்சன் சாப்பிட்டியா? என்ன போயிட்டே கத்தணும்? என்கிட்ட எதையுமே சொல்லாம ஒன்று எடுத்து என்ன நம்ம பண்ற? 2 எடுத்துக்கோ. கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம் வர்ஷினி? நான் ஒருத்தருக்கு இருக்கேன். அவ்வளோதான். எப்படி இருக்க முடியும் வர்ஷினி? உன்னை சுத்தி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. சொல்லவே இதில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இதையே வச்சுக்கலாம். இந்த வீட்டையே நம்ம எடுத்துக்கலாம் guys. இதுதான் இதுக்கு மேலே நம்ம வீடு. சொல்லு வர்ஷினி. நம்ம இப்படி ஒரு விஷயம் யாருக்கும் தெரியறதுக்குள்ள சீரியலுக்கு போ. இந்த குழந்தைய போஷன் பண்ண டாக்டர் கிட்ட போயிட்டேன். டாக்டர் அதுக்கு மேலே எடுக்கணும். அப்பதான் இசையக்கா எனக்கு கண்டுபிடிச்சு அங்க வந்தாங்க. அப்பதான் டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண சொன்னாங்க. இன்னொன்று காய்ச்சி உனக்கு நைட்டு ஃபுல்லாக வெளியே தான் இருக்க போகிறோம். அப்படி நடந்துக்கிட்டாங்க. போதும் வர்ஷினி. என்னால விட முடியாது. என் குழந்தை உன் வயிற்றுல விடாது. போதும் வர்ஷினி, போதும். எல்லாருக்காக நம்ம யோசிச்சது போதும். இனிமே நம்ம வா, இப்பவே போய் அம்மா கிட்ட நீ கன்சீவா இருக்க. இதுதான் சொல்லுவோம். ஐயா எஸ் விஸ்வா கேமிங் 777. புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களே. இல்லை சரி இருங்க. வேண்டாம் ராகுல். இப்போ நீங்க போய் அத்தை கிட்ட உங்க இங்கே ஒன்று அத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தீங்களா? அத்தை என்ன அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே பிரச்சனையை தூக்கி கொண்டாடுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கைஸ் டே 1 சர்வைவல் முடிய போகுது கைஸ். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் அன்லைக்குன்னு காமிக்குது கைஸ். அதனால் இன்னும் அரை மணி நேரம் தான் கைஸ். மேலே வைக்கலாமா கைஸ்? வைக்கும் போது கைஸ் வைக்க முடிச்சிடலாம். இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். விஸ்வா கேமிங் முடிஞ்சு
முடிஞ்சிச்சு கைஸ்